யெகோவாயிரு பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் மற்றவங்களுக்கும் எப்போதுமே ஒரு வித்தியாசம் காணப்படும். அது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வேதத்தின்படி நம்மை நாமே உள்ளும் புறமுமான ஒரு பரிசுத்தத்தை கடைபிடிப்பது. அப்படி நாம மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடும்போது ஆண்டவருக்குள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்தபடிய நாம கண்டிப்பாக எட்ட முடியும். அதாவது நீங்க ஆண்டவரோடு இணைந்து ஒரு பரிசுத்த ஜீவிதத்தை, வித்தியாசமான வாழ்க்கைய வாழ விரும்பும் போது மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக காணப்படும். நமது ஆண்டவர் உலக பிரகாரமானவைகளையோ அல்லது உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனோ அல்ல. நம்மை நாமே விசேஷித்தவர்களாக, வித்தியாசமானவர்களாக மாற்றுகிற ஒரு தேவன். யாத்ராகமம் 8:23 நாம பார்க்கும்போது, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசேயும் ஆரோனும் பேசி அவங்க அவர்களோடு போக சம்மதிக்கிறாங்க. ஆனால் பார்வோனால தடை உண்டாகுது. வாதிகள் அனுப்பப்படுது. ஆனால் எந்த ஒரு வாதையினாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்படல. ஏன்னா அவர்களை அந்த இடத்துல விசேஷமானவர்களாக ஆண்டவர் மாற்றினாங்க. 22வது வசனத்துல நாம பார்க்கும்போது, அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என்று நாம பார்க்கலாம். இஸ்ரவேலரை மட்டுமல்ல, நம்மையும் ஆண்டவர் விசேஷப்படுத்தி மற்றவங்க முன்னாடி விசேஷித்தவர்களாக மாற்ற முடியும். விசேஷப்படுத்தி, வித்தியாசப்படுத்தி அப்படி நாம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? இந்த வசனத்தின்படி அன்றைய காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இப்படி விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றினாங்க. ஆனால் இப்போது இதை கேட்கிற அநேகர் நாம விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது எதிர்பார்க்கிறது என்ன? உலக பிரகாரமான ஆஸ்தி, அந்தஸ்து, உயர்வு போன்ற உலக காரியங்களையா? அப்படி அல்ல. ஆண்டவரின் பிள்ளைகள் அழித்து போகக்கூடிய இவற்றினால அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில விசேஷித்தவர்களாக மாற வாழ விரும்புங்க. ஆவிக்குரிய வரங்கள்னாலும் உயர்வுகள்னாலும் வித்தியாசம் உங்ககிட்ட உண்டாகட்டும். இதை விட மேன்மையானது வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா தானியேல் 5:3 நாம பார்க்கும்போது, தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவியானது காணப்பட்டது. ராஜா அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்ற நினைத்தார் அப்படின்னு நாம பார்க்கிறோம். ஏன்னா மற்றவங்களுக்கும் நமக்கும் இது மாதிரி ஒரு வித்தியாசம் காணப்படணும். தானியேலை ஏன் அப்படி ராஜா மாற்ற நினைத்தார்னா, மற்றவர்களோடு ஒப்பிடும்போது அவர் ஒரு வித்தியாசமான மனிதனாக காணப்பட்டார். காரணம், அவருக்குள்ள விசேஷித்த ஆவியானது காணப்பட்டது. எனவே இந்த மாதிரி மாற நீங்களும் பிரயாசப்படுங்க. இதற்காக பிரயாசப்படுங்க. இதன் தொடர்ச்சிய அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.